பாஜக அரசின் தூண்டுதலின் பேரில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கு அஞ்ச மாட்டோம் என்று தெரிவித்திருக்கும் அமைச்சர் கே.என்.நேரு அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ள நிலையில் அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாக பதிலடி கொடுத்து அமைச்சர் கே.என்.நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் மற்றும் தமிழக அரசின் துறை ரீதியான சாதனைகளை கண்டு அச்சமடைந்துள்ள ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை ஏவி நாளொரு புகார் பொழுதொரு அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் கே.என்.நேரு குற்றம் சாட்டியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் 5 வருடங்களில் தமிழகம் முழுவதும் 24,752 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் சிறு மழைக்கே சென்னை வெள்ளக்காடான நிலையில் 1519 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்கள் அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் புதிய உட்புற சாலை பணி, புதிய பூங்காக்கள், குடிநீர் விநியோக திட்டங்கள் என சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அமைச்சர் கே.என்.நேரு திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அதிமுக பாஜக கூட்டணியின் தூக்கத்தை கெடுத்துவிட்டதாகவும் சாடியுள்ளார். 2013ஆம் ஆண்டு என் சகோதரர் வாங்கிய கடனை வைத்து போடப்பட்ட வழக்கை எந்த குற்றமும் நடைபெறவில்லை என உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரையும் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறையை பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடச் சொல்லி ஒன்றிய அரசு ஏவி விடுவதாகவும் பொய் பிரச்சாரத்தைக் கண்டு அஞ்ச மாட்டோம் எனவும் அமைச்சர் கே.என்.நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.